பிரியமானவர்களே, இனிய காலை வணக்கம். கற்போம் சில வசனம். விடுதலை. விடுதலை என்கின்ற வார்த்தை அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அநேகருக்கு எப்போது நடக்கும் என்ற ஏக்கத்தை கொடுக்கும், அநேகருக்கு நமக்கு கிடைத்த நலமாக இருக்குமே என்பதை யோசிக்க வைக்கும். ஆனால் இந்த விடுதலை குறித்து சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறான் கவனித்து பாருங்கள். எதிலிருந்து விடுதலை கிடைத்தது என்று சொல்லுகிறான். சங்கீதம் 39:8 என் மீறுதல்கள் எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் என்று சொல்லி ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கிறார். எனவே தேவன் ஒரு விடுதலையை கொடுத்தார். மூடனுடைய நிந்தனைக்கு முன்பாக ஒப்புக்கூடாமல் மீட்டு கொண்டார். எல்லாவற்றிலுமிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். நான் மீறி நடந்தாலும் என்னை விடுவிக்கிற தேவன் உண்டு என்று சாட்சி கொடுக்கிற ஒரு மனிதனாய் தாவீது இருக்கிறான். சங்கீதம் 136:24 சொல்லுகிறான், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லுகிறான். இந்த விடுதலை எப்படி கிடைத்தது என்று நினைக்கிறீர்கள்? வசனம் சொல்லுகிறது அல்லவா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை, அவருடைய சேவைகளை அறிந்தவனாய் தாவீது வேண்டினான். விடுதலை கிடைத்தது. பவுலும் சிலாவும் அவ்விடத்தில் வேண்டினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. ஆனால் அந்த விடுதலை அவர்கள் விரும்பவில்லை. மாறாக ரோமர் 6:22 சொல்லப்படுவது போல, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் அணிந்தினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாய், பாவத்தில் நின்றும் நம்முடைய எல்லா காரியத்தில் நின்றும் ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவனோடு கூட நாம் சஞ்சரிப்போம். தேவன் தாமிய நன்மையான காரியத்தினால் இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.